இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல குடி போதையில மட்டையான ஹீரோயினுக்கு நடந்த பயங்கரமான சம்பவம். அதை யார் செஞ்சது, அதை வீட்டுல இருந்து அவங்க மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் அனிதாவை தன்னோட பைக்கை கூட்டிட்டு வர அவங்க ஃப்ரெண்டோ அவங்க வீட்டுக்கிட்ட டிராப் பண்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டோ அனிதா கிட்ட நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாத, எப்போதும் போலயே வீட்டுக்கு போ, எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்னு தைரியம் சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்ப வீட்டுக்கு நடந்து போற அனிதாவோ பழச நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கதை பிளாஷ்பேக்கு போறீங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா 2020 நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாள காமிக்கிறாங்க. அப்ப வட சென்னையில 7 வெல்ஸ்ன்ற ஏரியால ஒரு வீட்டுல வசிக்கிற நம்ம அனிதாவோ அவங்க அப்பா அம்மா தங்கச்சியோட வாழ்ந்துட்டு வராங்க. அனிதாவும் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல நைட் ஷிஃப்ட் வேலையும் வெளியூர்ல பாக்குற வேலையும் வேணான்னு சொல்றதுனால அவங்களுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல. இந்த சமயத்துல அனிதாவை லவ் பண்ற மெடிக்கல் ட்ரிப்பா இருக்கிற ஜீவாவும் அவங்க கிட்ட லவ் சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனால 3 வருஷமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அனிதாவோட அப்பாவோ பாத்திரங்களா செய்யற கடையில வேலை பாக்குறாருங்க. அந்த கடையில வெல்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவரோட பொண்ணு ஆஷாவோ அவங்கள மீட் பண்ணி, இன்னைக்கு ஃபீஸ் கட்டலனா ஹால் டிக்கெட் தர மாட்டாங்க, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்கிற அவங்க முதலாளியோ உடனே ஆஷா கிட்ட 15,000 ரூபாவை கொடுத்து போய் ஃபீஸை கட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க முதலாளியோ அந்த வெல்டிங் வேலை பாக்குறவங்க கிட்டயும் அனிதாவோட அப்பா கிட்டயும் என் பொண்ணையே நான் டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கேன், இந்த வருஷம் அவன் டாக்டர் படிப்பை முடிச்சிருவான்னு பெருமையா சொல்றாரு. அடுத்த நாள் காலையில முதலாளியோட ஒய்ஃபோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முதலாளிக்கு கால் பண்ணி அவரை அங்க வர சொல்றாங்க. அவரும் நம்ம அனிதாவோட அப்பாவை கூட்டிட்டு நேரா அங்க வராருங்க. அவங்க டாக்டருக்கு படிக்க வச்ச இவங்க பொண்ணும் வேற ஒரு பையனை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணும் எங்க அப்பாவால எங்க 2 பேர் உயிருக்கும் ஆபத்து, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் மீறி முதலாளியோ அவங்க பொண்ணோட காலில் விழுந்து எங்க கூட வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா அவங்க பொண்ணும் அவன் கல்யாணம் பண்ண பையனோட பைக்ல ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த அனிதாவோட அப்பாவோ வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் சுதா கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப அனிதாவோட அப்பாவோ அவங்க ஒய்ஃப் கிட்ட, நம்ம பொண்ணுகளை கண்காணிச்சுக்கிட்டே இரு, ஏன்னா என் முதலாளியா இருந்ததுனால இதை தாங்கிக்கிட்டாங்க, நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்தா நான் செத்தே போயிருப்பேன்றாரு. உடனே அவங்க ஒய்ஃபோ நம்ம பொண்ணுங்களை நம்ம அப்படி வளர்க்குற நல்லபடிதான் வளர்த்துருக்கோம்னு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப அந்த பக்கம் வர நம்ம அனிதாவோ இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. அடுத்த நாள் அனிதாவோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போதுதான் அவங்க ஃப்ரெண்டு மீராவுக்கு ஃபோன் பண்ணி, உங்க கம்பெனியில ஏதாவது ஓப்பனிங் இருந்தா சொல்லுன்னு சொல்றாங்க. அவங்களோ ஈவினிங் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அனிதாவோ அவங்க வீட்டு ஏரியா கிட்ட நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஜீவாவோ பொக்கையை கொடுத்து அவங்க தான் ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அதை அவங்க வீட்டு ஏரியா கிட்ட இருக்கிற ஒரு லேடியும் பாத்துடுறாங்க. இப்ப ப்ரொபோஸ் பண்ண ஜீவாவோ அனிதா கிட்ட, உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகேனா என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல பேசுறேன்றாங்க. ஆனா அதுக்கு அனிதாவோ, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, வீணை ஃபாலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் அனிதாவோ மீராவை அவங்க பிளாட்ல மீட் பண்றாங்க. மீராவோ இன்னொரு ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பீச்சில் நடக்கிற பார்ட்டிக்கு நம்ம அனிதாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அனிதாவோ அங்க இருந்து அவங்க ஃப்ரெண்ட் சப்னாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க. சப்னானா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அனிதாவை டிராப் பண்ணாங்களே அவங்க தான். அப்ப அனிதாவோ சப்னா கிட்ட மீராவோ ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பீச்ல நடக்கிற பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. அவரை மீட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான்னு சொல்றாங்க. அப்ப சப்னாவோ, பேசாம நீ பார்ட்டியை இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான்னு அனிதாவோ, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல லேட்டா போனா அம்மா திட்டுவாங்கன்றாங்க. அப்ப நம்ம சப்னாவோ, நான் ஒரு ஐடியா பண்றேன், உங்க அம்மாவுக்கு என் போன்ல இருந்து கான்ஃபரன்ஸ் கால் பண்றேன், நான் என்ன சொன்னாலும் நீ தலையாட்டு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சப்னாவோ அனிதாவோட அம்மாவுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறாங்க. அவங்க கிட்ட, இங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக எங்க அப்பா அம்மா அண்ணனை கூட்டிட்டு திருச்சிக்கு போயிருக்காங்க, நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், அதான் பயமா இருக்கு, அதனால அனிதாவை என் கூட தந்த சொன்னேன், ஆனா அவளோ அம்மா திட்டுவாங்கன்றாங்க, அதனால பேசாம நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசி இருக்க சொல்லுங்கன்றாங்க. உடனே அவங்க அம்மாவோ பக்கத்துல இருக்கிற அனிதா கிட்ட போனை கொடுன்றாங்க. நம்ம சப்னாவோ கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கிற அனிதாவை பேச சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாவோ அனிதா கிட்ட, அவள் தனியா இருக்கிறதுக்கு பயப்படுறா, அதனால நைட்டு அவ கூட தங்கிட்டு காலையில சீக்கிரமா கிளம்பி வந்துருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் சப்னாவும் அனிதா கிட்ட, பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் மீராவோ அவங்க ஃப்ரெண்ட் பிரதீப்பை நம்ம அனிதாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பிரதீப்பும் அனிதா கிட்ட, எங்க கம்பெனில வேகன்சி இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் பிரதீப்போ அனிதா கிட்ட வைனை கொடுத்து குடிக்க சொல்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் மீரா கம்பல் பண்றதுனால
நம்ம அனிதாவும் வைனை குடிக்கிறாங்க. அப்ப அனிதா வைன் குடிக்கிறத பாக்குற ஜீவாவோட ஃப்ரெண்டோ ஜீவாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி அவரை கிளம்பி பார்ட்டிக்கு வர சொல்றாரு. இங்க அனிதாவோ ஒரு கிளாஸோட நிறுத்தாம நிறைய கிளாஸ் வைனை குடிச்சிட்டு போதையில டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில டான்ஸ் ஆடி மட்டையாகி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அங்க வர ஜீவாவோ அதை பாத்துடுறாரு. இதுக்கப்புறம் மட்டையான அனிதாவை பிரதீப்பும் நம்ம மீராவும் சேர்ந்து தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் போதை தெரிஞ்ச அனிதாவோ காலைல வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் 2 மாசம் ஓடிடுதுங்க. அப்ப நம்ம அனிதாவுக்கு கால் பண்ற பிரதீப்போ, உன் ஜாப் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இப்ப எங்க கம்பெனில வேகன்சி இருக்கு, உனக்கு 40,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றாரு. உடனே அனிதாவும் எனக்கு ஜாப் கிடைஞ்சிருச்சு, 40,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி பாட்டிக்கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் அனிதாவோட அப்பா சுரேஷோ அவங்களோட முதலாளி ஃபேக்டரி பக்கமே வராதனால அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போய் அவங்க முதலாளியை அவங்க வீட்டுல பாக்குறாரு. அப்ப அவங்க வீட்டுல கவலையோட இருக்கிற முதலாளி கிட்ட பேசுற அனிதாவோ, நாங்கெல்லாம் இருக்கோம்ல அங்கிள், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப முதலாளியோ, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உங்க அப்பா சுரேஷ் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும், அதனால அவருக்கு எந்த வித கெட்ட பேர் இல்லாம பாத்துக்குங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அனிதாவோ இருமலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் பாக்குறாங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நாளாவே எனக்கு டயர்டாகவும் தலை சுத்துற மாதிரி இருக்குன்றாங்க. அந்த டாக்டரோ இவங்களோட கையில இருக்கிற பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு பெல்விக்கு வேணா எக்ஸாம் பண்ணி பாத்திரலான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அங்க இருந்து நம்ம அனிதாவோ கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே அனிதாவோ அவங்க வீட்டுக்கு தெரியாம பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க கடைசினா பிரெக்னெண்டா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காகவே பக்கத்துல இருக்கிற ஸ்கேன் சென்டருக்கு போறாங்க. அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த பிளாஷ்பேக்கை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இவங்களோட பெல்விக்கு எக்ஸாம் பண்ணி பார்த்ததுலே இவங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அனிதாவோ எந்த வித ரிலேஷன்ஷிப்பையும் வச்சுக்காத நான் எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும், அதனால நான் பிரெக்னென்ட் கிடையாதுன்னு கோவத்துல அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்ததுலயும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. இதுக்கப்புறம் அனிதாவோ சப்னா கிட்ட அவங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு நான் பார்ட்டியில அதிகமா தண்ணி அடிச்சுட்டு மட்டையாயிட்டேன். அன்னைக்கு நைட்டு தான் நான் ஒரு ரூம்ல காலையில வரைக்கும் தனியா இருந்திருக்கேன், அங்கதான் யாராவது என்ன பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அனிதாவோ இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா செத்து போயிருவான்னு சொல்றாங்க. இதை கேட்ட சப்னாவோ அனிதா ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட வந்து கோச்சிக்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் நம்ம அனிதாவுக்கு அபார்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த டாக்டரோ நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாது, உடனே இங்கிருந்து கிளம்ப சொல்றாங்க. அதையும் மீறி நம்ம அனிதாவோ அந்த டாக்டர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா அந்த டாக்டரோ அட்டெண்டரை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் வெளியே துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் சப்னாவோ அனிதாவை ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க பையன் கிட்ட ஆபரேஷனுக்காக டேப்லெட்டும் கேட்கறாங்க. ஆனா அந்த பையனும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டேப்லெட்ஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வெளியே அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் சப்னாவோ நம்ம அனிதாவை வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த டாக்டரோ, உங்க பேரண்ட்ஸை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா அபார்ஷன் பண்ணி விடுறேன்றாங்க. அப்ப அனிதாவோ டாக்டர் கிட்ட பேரண்ட்ஸ்க்கு தெரியாம எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சி கேட்குறாங்க. ஆனா அந்த டாக்டரோ, நீங்க இப்ப வெளியே போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சோப்னாவோ அனிதாவை அவங்க வீட்டுல டிராப் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் வருதுங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அனிதா எந்திக்கும் போது நியூஸ் சேனல்ல கொரோனா வைரஸ் பரவுறதுனால 21 நாள் லாக்டவுன் அறிவிக்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவொடனே அனிதா சப்னாவுக்கு கால் பண்றாங்க. அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே இவங்க போன் காலை கட் பண்றாங்க. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இன்னும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வீட்டுல இருந்தே கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக நம்ம அனிதாவோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் அவங்க அம்மாவை கூப்பிட இவங்க போனை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அங்க வர அவங்க தங்கச்சியோ அவங்க போன்ல கேம் விளையாடுறதுக்காக போன் எடுக்கிறாங்க. அப்ப அவ வீடியோ தெரியாம பாத்திரக்கூடாதுன்னு திரும்ப ஓடி வர நம்ம அனிதாவோ அவங்க கிட்ட இருந்து போனை பிடிங்கிட்டு போனை எடுக்க கூடாதுன்னு அவங்கள அடிச்சிடுறாங்க. அப்ப அங்க வர அம்மா கிட்ட தங்கச்சியோ நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல அம்மாவோ இதுக்கு ஏன் தங்கச்சியை அடிச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அனிதாவோ அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக முக்கியமான ஃபைல்ஸ் அந்த ஃபோனில் தான் இருக்குது, அதை இவ தவறுதலை டெலிட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி அவளை அடித்ததா சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அனிதாவோ கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக பப்பாளி சாப்பிட்டு பார்க்குறாங்க, எதுவுமே ஆகலை. இதுக்கப்புறம் கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக ஸ்கிப்பிங்கும் வேகமாக ஆடி பார்க்குறாங்க, பெயின் வருதே தவிர எதுவுமே ஆகலை. இதுக்கப்புறம் சப்னாவும் அனிதாவும் மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப் பையனை மீட் பண்ணி வேற எங்கேயும் டேப்லெட்ஸ் கிடைக்கல, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு
சொல்றாங்க. அவரும் ஒரு நம்பரை கொடுத்து இவரை கால் பண்ணி மீட் பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறம் அனிதாவும் சப்னாவும் அந்த டாக்டரை மீட் பண்றாங்க. அந்த டாக்டரும் அனிதாவுக்கு 3 மாசம் பிரெக்னென்ட் ஆனதுனால அவங்க உயிரை காப்பாற்றணும்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், அதுக்கு 30,000 தேவைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அனிதா கிட்ட இருக்கிற 5,000, சப்னா கிட்ட இருக்கிற 5,000, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி ஹெல்ப்னு கேட்டு அவங்க மூலமா ஒரு 5,000 ரெடி பண்ணி மொத்தம் 15,000 ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க ஃப்ரெண்டு கிட்ட தொடர்ந்து கால் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்கிறதுனால அதை பார்க்குற அவங்க பாட்டியும் என்ன தேவைன்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் என் ஃப்ரெண்டோட அப்பா கொரோனா, அதுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கேட்டால் அதுக்காக தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதனால் பாட்டியோ அவங்க ஃபோன் வாங்குறதுக்கு வச்சிருந்த 5,000 எடுத்து கொடுத்துட்டு உன் சம்பளம் வந்தோடனே கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க 20,000 ரெடி பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 20,000 எடுத்துகிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் சேஃபாக அவனுக்கு மாத்திரை மூலமாக அபார்ஷன் பண்ணுனா இன்னும் 10,000 கொடுத்தாகணும்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அனிதாவோ பிரதீப்புக்கு எமர்ஜென்சி ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்து பிரதீப் நம்ம அனிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. அனிதாவோ பிரதீப் கிட்ட வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, அதனால ஒரு 10,000 அனுப்பிச்சா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. உடனே அவரும் இவங்களுக்கு 10,000 அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ பக்கத்தில் படுத்திருக்க அனிதாவோட தங்கச்சியோ அனிதா பேசினதை எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. இதுக்கப்புறம் 10,000 எடுத்துட்டு நேராக அந்த டாக்டரை மீட் பண்ண போகிறாங்க. ஆனால் டாக்டருக்கு கொரோனா வந்து அவர் கேம்ப்ல இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக வர கம்பவுண்டரை இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த கம்பவுண்டரோ உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும், ஆனால் நாளே மாத்திரை போட்டிங்கன்னா உங்களோட கரு கலைஞ்சிரும், ஆனால் அந்த டாக்டரோ 30,000 கறக்கிறதுக்காக சர்ஜரிலாம் பண்ணணும்னு போய் சொல்லிட்டாரு. இப்போ கூட அந்த பேலன்ஸ் 10,000 நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியே ரெடி பண்ணி தரேன்றாரு. ஆனால் சப்னாவும் இந்த கம்பவுண்டர் போய் சொல்கிறாரு, அவரை நம்ப வேணான்னு அனிதா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அனிதாவோ அந்த கம்பவுண்டரை நம்பி அந்த 10,000 கொடுக்குறாங்க. அவரும் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் எனக்கு இந்த நம்பரில் கால் பண்ணுங்க, நான் மாத்திரை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் அனிதாவோட அம்மா பத்மாவோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடிக்கடி அனிதாவோ ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறா. அவளோட போக்கே சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் எப்போதும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கா, அதனால அவர்கிட்ட என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு வைங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சப்னாவோ அந்த கம்பவுண்டருக்கு காலையிலே 10 தடவைக்கு மேலே கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபோனவே எடுக்கலை. இதனால இவங்க நைட்டு அவங்க ஏரியாவில் போய் அவர் இருக்காரான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற பசங்களே சொல்லிடுறாங்க. அப்போ அனிதாவும் சப்னாவும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கமாக வர நம்ம ஜீவாவோ அன்னைக்கு பார்ட்டியில் சரக்கு அடிச்சுட்டு மட்டையில தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சப்னாவோ அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்போ சப்னாவும் அனிதா கிட்ட அன்னைக்கு பார்ட்டியில் நடந்த நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறான், ஒருவேளை இவன் கூட பண்ணியிருக்கலான்றாங்க, பேசாம நீ உங்கள் வீட்டில் இதை பற்றி சொல்லுன்றாங்க. அப்போ அனிதாவோ எப்படி நான் அதை வீட்டுக்கிட்ட சொல்கிறது, எங்கள் அம்மாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அனிதாவுக்கு அவங்க அம்மா பத்மா கால் பண்ணி உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்குறாங்க. இவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வர அனிதா கிட்ட பத்மாவோ எங்கே போயிருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் சப்னா வீட்டுக்கு போனதாக சொல்கிறாங்க. அப்போ பத்மாவோ நான் சப்னா வீட்டுக்கே ஃபோன் பண்ணியிருந்தேன், அவங்க அம்மாவும் சப்னா இங்கே இல்லைன்னு சொன்னாங்க, நீ யார் கூட ஊர் சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேவலமாக கேட்டுறாங்க. இதனால கோவமான அனிதாவோ அவங்க அம்மாவை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இதனால கோவமான பத்மாவோ தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம அனிதாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை பார்க்குற அவங்க அப்பா சுரேஷோ தடுக்கிறாரு. அப்போ பத்மாவோ அனிதா கிட்ட இப்படியே நீ ஊர் சுற்றிட்டு இருந்தனா கடைசியாக நம்ம 2 பேரும் தூக்கில் தொங்க வேண்டியதான்னு கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா சுரேஷும் அனிதா கிட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிடான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் அனிதாவும் ஃபேனில் ஷாலை கட்டி தூக்கில் தொங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சத்தம் கேட்டவுடனே அவங்க தங்கச்சி ஓடி வந்து அவங்கள பிடிச்சி ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட எல்லாரும் ஓடி வந்து நம்ம அனிதாவை காப்பாற்றிடுறாங்க. அப்போ அனிதாவோட அம்மாவோ சப்னாவுக்கு ஃபோன் பண்ணி அனிதா யாரையாவது காதலிக்கிறாளா, ஏன்னா அவள் சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ சப்னாவோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுமா, நான் அவளுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறேன்றாங்க. இப்போ அனிதாவோட அம்மாவோ அவங்க ஹஸ்பண்ட் சுரேஷ் கிட்ட நம்ம பொண்ணு யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா பக்கத்து வீட்டிலேயோ ஏதோ ஒரு பையன் கூட பார்த்ததா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அப்ப சுரேஷோ நானே அனிதா கிட்ட இதை பத்தி கேட்கிறேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் சுரேஷோ காலையில அனிதா கிட்ட நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்கிறாரு. அவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்குமா சூசைடுக்கு ட்ரை பண்ணேன்னு சொல்லி கேட்க, சாரிப்பா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் அவங்க ஸ்டேட்ல உள்ள ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்ல இருக்கவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் கொரோனா டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அவங்க எல்லாருமே
கொரோனா டெஸ்ட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ அனிதா வீட்டுக்கிட்ட வர சப்னாவோ அவங்க ஏரியாக்குள்ள உள்ள நுழையக்கூடாதுன்றதுனால வெளியே இருந்து அனிதான்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் வராங்க. அப்போ அனிதா கிட்ட நீ எதுக்கு நீ சூசைட் அட்டென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அனிதாவோ தினம் வீட்டில் உண்மையை மறைச்சு சாவறதோட ஒரேடியாக செத்துடலான்னு அப்படி பண்ணதா சொல்கிறாங்க. அப்போ சப்னாவோ சப்போஸ் நீ இறந்து போயிட்டனா டெஸ்ட்ல நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சா இதெல்லாம் யோசிக்காம சூசைட் ட்ரை பண்ணியிருக்க, இனிமேல் நீ சூசைட் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுறாங்க. அப்போ தான் சப்னாவோ நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவர் 10 நாளில் திரும்ப வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் பார்த்துக்கலான்றாங்க. அப்போ அனிதாவோ நான் கொரோனா ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால 1 மாதத்துக்கு வெளியே வர முடியாதுன்றாங்க. 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சப்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சப்னாவோ அனிதாவுக்கு கால் பண்ணி நம்ம 20,000 ரூபா கொடுத்த டாக்டரோ கொரோனால இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டவங்க அனிதாவோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்பா சுரேஷ்க்கு ஒரு கால் வருது. அதில் இவங்களோட முதலாளியும் அவங்க ஒய்ஃபும் தூக்கில் தொங்கிட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே சுரேஷோ கதறி அழுகிறாரு. அதாவது அவங்க முதலாளியும் ஒய்ஃப்க்கும் இங்கே இருக்கிறதுனால அவங்க பொண்ணோட ஞாபகம் வர்றதுனால கிராமத்து பக்கம் போயிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களோ இங்கே பொண்ணை சரியாக வளர்க்கலன்னு சொல்லிட்டு இவங்கள கேவலமாக பேசியிருக்காங்க. இதனால தான் அவங்க தூக்கில் தொங்கிட்டு தான் சொல்லிட்டு அழுகிறாருங்க. இதை கேள்விப்பட்டோன்னா அனிதாவும் பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு கதறி அழுகிறாங்க. இதுக்கப்புறம் அனிதாவும் சப்னாவும் நைட்டு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த மெடிக்கல் பையனை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவரோ இப்போ 1 மாதம் கூடுதலாக ஆயிட்டதுனால 4.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ மாத்திரைலாம் வேலை செய்யாது, ஒன்லி சர்ஜரி மட்டும்தான் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ரெப் கிட்ட அனுப்புகிறேன், அவங்க கிட்ட 3.5 மாதம் கர்ப்பம்னு மட்டும் சொல்லுங்க, அப்போ தான் அவங்க அபார்ஷன் பண்ணி விடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன இடத்துக்கு இந்த மெடிக்கல் ரெப் மீட் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரெப் ஜீவா தான். அதனால நம்ம சப்னாவோ நானே போய் அவனை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு போய் மீட் பண்ணுறாங்க. அவங்களும் 3 மாதம் ப்ரெக்னென்ட்னு சொன்ன உடனே ஜீவாவோ 75,000 ஆகுன்றாங்க. உடனே நம்ம சப்னாவோ 40,000 பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க அவங்க ஃபைனலாக 50,000 தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சப்னாவோ நாங்கள் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அனிதா கிட்ட நம்ம எப்படியாவது 50,000 ரெடி பண்ணி தான் ஆகணும், இவனை விட்டால் வேறு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே அனிதாவோ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்களோட 2 வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெருப்பக்கமாக இந்த நகைக்கு பணம் கொடுக்குறவங்கள வர சொல்கிறாங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இதை அடகு வச்சா 50,000 கிடைக்காது, விற்றா தான் கிடைக்கும்னு சொன்னோடனே அவங்களும் வித்துற சொல்கிறாங்க. 50,000 பணத்தையும் வாங்கிடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக வர நம்ம சுரேஷோட ஃப்ரெண்டாக அதை பார்த்துடுறாரு. இதுக்கப்புறம் அனிதாவும் சப்னாவும் அவங்க சொன்ன டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரும் அனிதாவை செக் பண்ணி பார்த்துட்டு 5 மாதம் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு அபார்ஷன் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. இதனால் சப்னாவோ டாக்டர் கிட்ட உங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் நம்ம அனிதாவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. கால் பண்ண அப்பாவோ அம்மாவோட 2 வளையல விற்கிற அளவுக்கு உனக்கு காசு பிரச்சனை இருக்குன்னா அப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நம்ம அனிதாவோ ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. அனிதா ஃபோனை கட் பண்ணதுனால அவள் ஓடி தான் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா சுதாவும் நினைக்கிறாங்க. எங்கள் அனிதாவோ சண்டை போட்டுட்டு இருக்கிற சப்பனாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து நான் வளையல் எடுத்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னால் பணமும் ரெடி பண்ண முடியாது, எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த டாக்டர் தான், அதனால நானே தனியாக போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட போய் பேசி பார்க்குறாங்க. அவங்களோ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் நம்ம அனிதாவோ அவங்க காலில் வந்து கெஞ்சி இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சா அவங்க செத்தே போயிடுவாங்க, அதனால தயவு செய்து எனக்கு அபார்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே அந்த டாக்டரும் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் டாக்டரும் நம்ம அனிதாவுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாத்திரையை நான் அந்த பாயிண்ட்ல இன்சர்ட் பண்ண போகிறேன், இது 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி வரைக்கும் ஆகும், பெயின் வரும்போது என்னை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்கு பெயின் வருது. டாக்டரும் வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க 2 காலையும் கரெக்டாக அவங்களோட செஸ்ட் வரைக்கும் தள்ளி அமுக்கிட்டு நல்லா அவங்கள புஷ் பண்ண சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க நல்லா புஷ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக இருக்கிற அந்த அன்பான் பேபி வெளியே வந்துருங்க. இந்த பக்கம் நம்ம அனிதாவோட தங்கச்சியோ அவங்க அம்மா சுதா கிட்ட ஏற்கனவே நம்ம அக்கா அனிதாவோ அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவோ அனிதா பண பிரச்சனைலாம் மாற்றிக்கிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அனிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை எடுக்கல. இதனால சப்னாவுக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களும் ஃபோனை எடுக்கல. அனிதாவுக்கு அபாசம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்னாவோ அவங்கள வெளியே கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல உட்காந்து அனிதா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் காலில் வந்து இவங்க கெஞ்சினோடனே அந்த டாக்டர் ஒத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நீ என் கூட படுத்தனா உனக்கு அபார்ஷன் பண்ணுறேன், நான் ஒன்றும் இதை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு விருப்பம்லாம் நீ இப்போவே இங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்கிறாரு. ஆனால் அனிதாவுக்கு வேற வழி இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த டாக்டர் கூட செக்ஸும் வச்சுக்கிறாங்க. இதனால தான் டாக்டரும் நம்ம அனிதாவுக்கு அபார்ஷனையும் பண்ணி விடுறாரு.
இந்த விஷயத்த கேட்டவொடனே சப்னாவோ அந்த டாக்டரை செருப்பாலேயே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்துட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறாங்க. இங்க அதே நேரத்துல நம்ம அனிதாவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவங்களோ காலை கட் பண்ணிட்டு அவங்க வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த படத்தோட டைரக்டரோ இந்த மூவி மூலமா ஒரு மெசேஜ் சொல்றாரு. அது என்னன்னா, பேரண்ட்ஸை போல மற்றவங்களை நம்ம சமமா பார்க்க முடியாது. ஏன்னா மற்றவங்க உங்க வலிக்கு மருந்து தான் போடுவாங்க, ஆனா பேரண்ட்ஸ் மட்டும் தான் உங்களோட வலியை அவங்களோட வலி மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எப்படி பாசத்தை பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றோமோ அதே மாதிரி நம்மளோட பிரச்சனைகளையும் ஷேர் பண்ணாதான் அது ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்னு சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அனிதாவே அவங்களோட பிரச்சனையை ஆரம்பத்திலேயே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன்னா முதல்ல அவங்க அடிச்சு திட்டிருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இவங்க ரெண்டாவது மீட் பண்ண டாக்டர் மூலமா ஈஸியா இவங்களுக்கு அபாஷனை பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதனால முதல்ல இவங்க சுயநினைவு இல்லாம கற்பை இழந்தாங்க. இப்ப அவங்களோட முழு சம்மதத்தோட ரெண்டாவது முறை கற்பை இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.